காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்களுடைய விவரங்களை பார்க்கின்றோம். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதியில் திரு கே பழனி அவர்கள் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார். பழனி அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ, சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர். 2 ஹெவி வெயிட்ஸ் காஞ்சிபுரத்தில். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிளம்பிறங்கக்கூடிய வேட்பாளர்களை பார்க்குறோம். சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் தொகுதியில் போட்டியிடுறாரு. இவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். செங்கல்பட்டில் கஜேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதே போல் செய்யூர் தனி தொகுதியில் திரு இ ராஜசேகர் மற்றும் மதுராந்தகம் தனி தொகுதியில் மரகதம் குமர்வேல், அவங்க தற்போதைய எம்எல்ஏ, அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இது செங்கல்பட்டு. ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரக்கோணம் தனி தொகுதியில் திரு சு ரவி எம்எல்ஏ அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. ஆற்காடில் திரு SM சுகுமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காட்பாடியில் திரு வி ராமு அவர்கள், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும். வேலூரில் திரு SRK அப்பு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அணைக்கட்டு தொகுதியில் திரு வேலழகன் மற்றும் குடியாத்தம் தனி தொகுதியில் ஜி ஃபரிதா புருஷோத்தமன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டியில் திரு சுதாகர், பொன்னேரி தனி தொகுதியில் திரு சிறுனியம் பலராமன் அவர்களுக்கு, முன்னாள் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன், திரு சிறுனியம் பலராமன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. திரு கோ ஹரி முன்னாள் எம்பிக்கு திருத்தணியில் வாய்ப்பு. திரு BV ரமணா முன்னாள் அமைச்சருக்கு திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு. ரைட், நம்ம தொடர்ந்து அதிமுகவினுடைய வேட்பாளர்களுடைய பட்டியலை பார்த்து வருகிறோம். மதுரவாயிலில் திரு பெஞ்சமின் அவர்கள் போட்டியிடுகிறார். மாதவரத்தில் மூர்த்தி, இவங்க எல்லாமே முன்னாள் அமைச்சர்கள். திருவொற்றியூரில் திரு கே குப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுகவினுடைய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 23 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த நிலையில் அதில் பெரும்பாலும் முக்கிய முகங்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய விஐபிக்களுடைய பெயர்கள் தான் இடம்பெற்றிருந்தது. 23 தொகுதிகள் முதற்கட்டமாக வெளியிடப்பட்டது. இப்போ ஒரு 127 தொகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தாகிவிட்டது. இன்னொரு 18 தொகுதிகளுக்கான வேட்பாளர் வரணும் அதிமுகவில். அதில் 16 தொகுதிகளுக்கு மேலே சென்னையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளில் 3 தொகுதிகள் கூட்டணிக்கு போக மிச்சம் 13 தொகுதிகளுடைய வேட்பாளர், ஒட்டுமொத்தமாக சென்னை மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள் யாருமே அறிவிக்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு துரை கருணா, இந்த வேட்பாளர் பட்டியலை எப்படி பார்க்குறீங்க? எல்லா முக்கிய முகங்கள் வெல் நோன் ஃபேஸஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா பார்க்குறீங்களா? உங்களுடைய பார்வை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 2 பட்டியல்களிலுமே பெரும்பான்மையோர் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் வாரிய தலைவர்கள் என்று பிரபலமானவர்கள், அறிமுகமானவர்கள், அந்தந்த பகுதிகளில் ஏற்கனவே 1 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. எல்லோருக்குமே பிரதிநிதித்துவம் கொடுத்த மாதிரியும் தெரிகிறது. எதிர்வரும் தேர்தல் என்பது எதிர்வரும் தேர்தல் என்பது ஒரு மிக சவாலான தேர்தலாக இருக்கிறது. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு தக்கவாறு அவர்களை எதிர்கொள்வதற்கு வெளிப்படையா பேசினா போதிய பொருளாதார நிலை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 15 கோடி 20 கோடி செலவு செய்தால்தான் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்கிற நிலையை இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி விட்டது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துதான் வெற்றி தோல்வியை நாம் பெற முடியும் என்கிற, வெற்றியை பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் வந்துவிட்டதால் அதனால செலவு பண்ணக்கூடிய சக்தி உள்ளவர்கள் யார் என்று தெரிவு செய்து அதற்கு தக்கவாறு தான் அந்த பட்டியல் போயிருக்கு. இவர்களை எதிர்த்து களமாடுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திலுமே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP, முன்னாள் MLA என்று அவர்களுமே மிக வலிமையாக களம் இறங்குவார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்கு, போட்டியிடுவதற்கு இந்த பட்டியல் சரியானது என்பதுதான் என்னோட பார்வை. இதுல பெண்களுக்கு ஒரு 10-18 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. புதியவர்கள் 10-30 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இவர்களின் வெற்றிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை கழகத்திலிருந்து அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்து அவர்களையும் வெற்றி பெற வைத்தால்தான் ஆட்சி மாற்றத்திற்கு அது ஒரு சரியான வழிகோலுதலாக அமையும் என்பதுதான் என்னோட பார்வை சகோதரி.
இதுல இன்னொரு வரவேற்கத்தக்க அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் மிக குறைந்த நாட்கள் தான் இருக்கு. ஏப்ரல் 23 வாக்குப்பதிவு என்று சொல்லுகிற பொழுது ஒரு 20-25 நாட்கள் தான் பிரச்சாரத்துக்கு இருக்கிறது. எனவே இவர்கள் தொகுதிகளில பிரச்சாரம் செய்வதற்கு கூடுதல் வாய்ப்பாக இந்த பட்டியல் இன்று வெளிவந்தது பயன்படும். தலைநகர் சென்னையை பொறுத்தளவுல கிட்டத்தட்ட 10-16 தொகுதிகள்ல 3 தொகுதிகள் போக 13 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணிதான் இருக்கிறது. இதுல மாவட்ட செயலாளர் இருக்கிற ஒரு 8-10 பேர் மீண்டும் அவங்க போட்டியிடணும் விரும்புறாங்க. எனவே இந்த தேர்வில் இன்னும் ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். நிச்சயமாக இந்த இரவு அல்லது நாளைக்குள் அந்த பட்டியலும் வெளிவந்துவிடும். அதற்கு பிறகு களம் சூடு பிடிக்கும். இன்றோ இந்த இரவோ அல்லது நாளையோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பட்டியல் வந்ததற்கு பிறகு இதை ஒப்பிட்டு பார்த்து இந்த வெற்றி எப்படி ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய வெற்றியை அழைத்தது அதிமுக பெருமா என்பதை நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும் சகோதரி. ரைட். இந்த வேட்பாளர்கள் நீங்கள் சொன்னது போல் நிறைய ஹெவி வெயிட்ஸ் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற பார்வையை சொன்னீங்க. இதில் வந்து அமைச்சர்களுக்கு எதிராக தற்போது சிட்டிங் அமைச்சர்களுக்கு எதிராக போட்டியிடக்கூடியது யார் யார் அப்படிங்கிறதும் ஒரு பேசு பொருளாக கடந்த சில நாட்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக அமைச்சர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்லாம் சிலது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் எழுந்தது. இந்த பட்டியலையுமே கிட்டத்தட்ட ஒரு 20 தொகுதிகள் இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய தொகுதிகளில் அதிமுக களம் காண்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வை இதுல அமைச்சர்களை எதிர்த்து நேரடியாக அதிமுக போட்டியிடாம கூட்டணி கட்சிகளுக்கு அதை மாத்தி விடுறதா நினைக்கிறீங்களா? இல்ல, இப்போ கடந்த பல தேர்தல்கள்ல எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, பிரபலமானவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிராக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய திமுக முன்னணியினராக இருந்தாலும் சரி, அவர்களை நேரடியாக களத்தில் சந்தித்து வீழ்த்த வேண்டும் என்றுதான் அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் முன்பு முடிவு எடுத்து அதை பண்ணுவாங்க. அந்த போக்கு இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அமைச்சர்களாக இருந்தவர்களை எதிர்த்து வெற்றி பெறுவதற்கு கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு சக்தியும் வலிமையும் இருக்கிறதா அப்படிங்கிற பார்வை இருந்ததுனாலதான் இந்த விமர்சன கருத்துக்கள் 2 நாட்களாக இருந்தது. ஆனாலும் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துல அவர்கள் இந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துவிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்க. நம்முடைய கட்சி வேட்பாளரின் வெற்றியை விடவும் தோழமை கட்சி, கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் வெற்றி முக்கியம். அதனால் கூடுதல் கவனம் செலுத்தி அவர்கள் வெற்றிக்காக நீங்கள் அல்லும் பகலும் இரவும் பகலும் பாடுபட வேண்டும் என்றெல்லாம் பேசி அந்த தலைவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு பணியாற்றுகிற காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த தோழமை கட்சிகளை வெற்றி பெறுவதற்கு இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திமுக எந்த அளவிற்கு உதவிடும் என்பதும் நமக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது சகோதரி. ஓகே. அதே போல இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் திரு துரைக்கருணா. கோபிச்செட்டிப்பாளையத்திலையும் அதே போல போடி நாயக்கனூர்லயும் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள், கோபியில திரு VB பிரபு களமிறங்குகிறார். அதே போல போடி நாயக்கனூர்ல OPS உடைய தொகுதியில திரு VT நாராயணசாமி. இவர்கள் எந்த அளவிற்கு வலிமையான வேட்பாளர்கள்? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஜாம்பவான்களை அவங்களால எதிர்கொள்ள முடியுமா? திரு OPS அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெற்றி பெற்றவர். 1989 செல்வி ஜெயலலிதாவும் வெற்றி பெற்ற தொகுதி. அந்த போடி நாயக்கனூர் தொகுதிக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருந்த பொழுதும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததும், அமைச்சராக இருந்தவரும் பல்வேறு நலத்திட்ட வசதிகளை செய்திருக்கிறார். எனவே அவரை எதிர்த்து வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான ஒரு பிரபலமான வேட்பாளர் களம் இறக்கப்பட்டிருக்கிறாரா என்றால் இல்லை. ஏனென்றால் இந்த நாராயணசாமி என்பவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கட்டுத்தொகையை இழந்தவர், டெபாசிட்ட பறி கொடுத்தவர். பெரிய அளவுல எந்த தொகுதியிலும் போன முறை டிடிவி எடுத்து நின்னாரோ? ஆமா 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 ஆமா. அதனால அவரு கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளாக சென்னையில தொழில் செய்தவர்னு கேள்விப்பட்டேன். தொகுதியில் அதிகம் அறிமுகம் இல்லாதவர். இன்னொன்று, அவர் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுலயும் பலிஜா நாயுடு என்று மிக சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற பார்வையே இருக்கு. அங்க முக்குளத்தோர் வாக்குகள் தான் போடி, தேனி, கம்பம் அந்த 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 தென் மாவட்டங்கள்ல கணிசமான வாக்குகள் என்பது முக்குளத்தோர் வாக்குகள். இதுல ஜாதிய ரீதியாக முக்குளத்தோர் வாக்குகள் OPS சார்ந்த அந்த மறவர் சமுதாயம் ஆகட்டும்,
தங்க தமிழ்ச்செல்வன் சார்ந்த பிரமலை கல்லர் சமுதாயம் ஆகட்டும், இவர்கள் வாக்குகள் என்பது அங்கு கணிசமாக இருக்கிறது. எனவே அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஓபிஎஸ்ஐ வெற்றி பெற்றுத்தான் நீ சென்னைக்கு அழைத்து வர வேண்டும் என்று தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்களும் தெரிவித்ததால் அவர்கள் வெற்றிக்காக நிச்சயமாக களமாடுவார்கள். அவர்களோடு மோதுவதற்கு நாராயணசாமி சரியான வேட்பாளர் இல்லை என்பதான் என்னோட பார்வை. அதே நேரத்தில் செங்கோட்டையனை எதிர்த்து போட்டியிடுவரும் கூட ஒரு புதிய முகமாக வசதி வாய்ப்பு மிக்கவராக அவர் இருக்கிறார் என்றாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 8-9 முறை அந்த பகுதிகளில் வெற்றி பெற்று பிரபலமான தலைவர் என்பதால் கட்சியை கடந்தும் அவருக்கு பொதுமக்கள் மத்தியில, கட்சியின் ஆரம்ப கால தொண்டர்கள் மத்தியில அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்பார். செங்கோட்டையனையும் இந்த களத்தில் வீழ்த்த முடியும் என்று நான் நம்பவில்லை சகோதரர். ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் திரு துரைக்கருணா. நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.